ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆப்ஷனில் பையிங், அதாவது ஆப்ஷனில் பை பண்ணுறதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், நிறையா வீடியோஸ், நிறையா இண்டிகேட்டர்ஸ் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட்டான இண்டிகேட்டர் வால்யூமை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ குமுலேட்டிவ் டெல்டா, அதாவது சிடிவின்னு சொல்லுவோம். ஸோ குமுலேட்டிவ் டெல்டா கேண்டில், அதாவது கீழே இருக்கக்கூடிய எல்லா வால்யூமும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குமுலேட்டிவ் டெல்டா கேண்டிலாகவே நமக்கு வரும். ஓகேவா? ஸோ இது நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு வால்யூம் சார்ட் நமக்கு வர்றதுக்கு பதிலாக அந்த வால்யூம் எல்லாமே, இந்த குமுலேட்டிவ் டெல்டா வால்யூம் எல்லாமே நமக்கு கேண்டிலாக வந்தால் நமக்கு கொஞ்சம் இன்னும் நம்மளுடைய ஆப்ஷனுடைய என்ட்ரி பாயிண்ட் ரொம்ப கிளியராக இருக்கிறதுக்கான 99% வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? ஸோ அந்த இண்டிகேட்டர் என்ன, அந்த இண்டிகேட்டரை நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் நம்மளுடைய சேனலோட டிஸ்க்ளைமர் சொல்லியிருந்தேன். நான் ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதில் சொல்லக்கூடிய எதையும் நீங்கள் ஒரு அட்வைஸாக எடுத்துக்காமல் நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு ஒரு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த இண்டிகேட்டரோட செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போனீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் சொல்லிடுறேன். ஸோ செட்டிங்ஸ் இங்கே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐன்னு சொல்லி ஒரு 2-3 லைன் இருக்கும். அதான் மூவிங் ஆவரேஜ் 1, 2, 3, 4 இருக்கும். ஸோ நமக்கு ஒன்று மட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டு அந்த மூவிங் ஆவரேஜோட செட்டிங்ஸ் 10 அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 10ன்னு கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதோட இது முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம இப்போ நம்ம எப்படி என்ட்ரி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்ட்ரி ஒன்றும் பண்ணலை. எப்போ நமக்கு இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் நமக்கு ஓப்பன் ஆகுது எங்கேன்னு பாருங்கள். எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக இந்த இதுக்கு மேலே, ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த மூவிங் ஆவரேஜ், ஸோ 10 அப்படிங்கிற மூவிங் ஆவரேஜ் இருக்குது. 10 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நமக்கு க்ளோசிங் கொடுக்குது. ஸோ க்ளோசிங் கொடுத்தோடனே நம்ம என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். என்ன ரீசன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் நமக்கு எல்லாமே ஒரு ஆவரேஜ் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃபர்தராக ஒரு என்ட்ரி எப்போ கிடைக்குன்னு பார்க்கணும். எப்போ நமக்கு இந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நமக்கு ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுக்கோ அப்போ நம்ம எடுக்கலாம். ஸோ அது நமக்கு பார்க்கும்போது 10.45. ஸோ 10.45க்கு நமக்கு இந்த 10 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நமக்கு 10 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நமக்கு ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுக்கு எடுத்தோன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரைஸ் எப்போவுமே நம்ம இந்த கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் பாருங்கள், நமக்கு 141 ரூபா. சரி, ஓகே, 141 ரூபாய்க்கு நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தாலும் அடுத்த கேண்டிலுடைய லோ பாருங்கள், நமக்கு 132 ரூபா. ஸோ ஒரு 9 பாயிண்ட் லோ வந்திருக்கு. அதோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 148 ரூபா. ஸோ 141, ஒரு நிமிஷம், க்ளோசிங் ப்ரைஸ் 141, ஹை 148. அடுத்த நெக்ஸ்ட் கேண்டில் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணணும். ஸோ 148 ரூபா அப்படிங்கும்போது நமக்கு இதில் நீங்கள் 141 ஒரு 7 பாயிண்ட் நம்மளால் இதில் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகேவா? ஸோ 7 பாயிண்ட் நம்மளால் ஒரு கேண்டிலில் அடுத்த 5 நிமிஷம் கேண்டிலில் ஒரு என்ட்ரி கிடச்சோடனே நம்மளால் ஈஸியாக ஒரு ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட் மட்டும் யூஸ் பண்ணி இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 5 பாயிண்ட் இல்லை 6 பாயிண்ட் நீங்கள் ஈஸியாக எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு இப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஒரு 100 ரூபா ஆப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 7 to 10 பாயிண்ட் வச்சுக்கோங்க. நான் நிறைய சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதேமாதிரி ஒரு 50 ரூபா அப்படிங்கிற ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா 3 to 5 பாயிண்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம இந்த சின்ன பாயிண்ட் நம்ம கலெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு என்ட்ரிஸ் அடுத்தடுத்த என்ட்ரி கிடைக்கும் போது நம்ம எடுக்கும்போது ஒவ்வொரு என்ட்ரிலையும் ஒரு 2 பாயிண்ட் இல்லை 3 பாயிண்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு 4 ட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 4 ட்ரேட் பண்ணும்போது நமக்கு என்னென்னா, ஒரு ட்ரேடில் ஒரு 3 பாயிண்ட், மொத்தத்தில் 4 ட்ரேடில் ஒரு 10 பாயிண்ட் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ 750 ரூபா ப்ராஃபிட். ஓகே, ஸோ இந்த டைமிங் நமக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ மார்னிங் நமக்கு ஒரு 3 மணி வரைக்கும் தான் நம்ம எப்போவுமே இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு 2:30, 2:45. அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணுறது நாட் சேஃப். அது மார்க்கெட் எப்படி வேணாலும் அது மூவ் ஆகலாம். ஏன்னா அதுக்கப்புறம் பெரிய அளவில் உள்ள ஒரு ட்ரேடுகள்லாம் நடக்க வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நமக்கு என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக 12:45. ஸோ 12:45க்கு அந்த 10 மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிற லைனுக்கு மேலே ஒரு க்ளோசிங். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு என்ட்ரி ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த என்ட்ரி 12:45க்கு நம்ம என்ட்ரி க்ளோசிங் ப்ரைஸ் நமக்கு 148 ரூபா.
ஓகேவா. ஸோ 148 அடுத்த நெக்ஸ்ட்டு கேண்டில் லோவாக வந்திருக்குது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 144. ஸோ 148 144 ஒரு 4 பாயிண்ட் அது லோவாக வந்திருக்கு. ஸோ 4 பாயிண்ட் லோவாக வந்தாலும் அடுத்து வந்து அது ஹையாக அடுத்து நெக்ஸ்ட்டு கேண்டில் அது ஹையாக எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 148 அது ஹை வந்து 153. ஸோ ஒரு 5 பாயிண்ட். ஸோ ஈஸியாக நம்மளால் வந்து ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்டை நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும் இதன் மூலமாக. ஓகேவா. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த இண்டிகேட்டரோட லிங்க்கு நான் தரேன். இல்லை அப்படின்னா நீங்கள் போயிட்டு ட்ரேடிங் வியூவில் நீங்கள் இதை போட்டாலும் ஓகேவா. சரியா. சிடிவி அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அதுவே வந்து ஒரு இண்டிகேட்டர் நம்ம கொடுத்துரும். இல்லைனா நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற லிங்க்கை யூஸ் பண்ணி இந்த இண்டிகேட்டரை நீங்கள் வந்து உங்களுடைய சாட், அதாவது நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் நீங்கள் லோட் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த எம்எஸ்டி லெவல் அப்படிங்கிறதும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராடே பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய இது. ஸோ நிறையா நாட்கள் நான் வந்து நம்மளுடைய சேனலில் எம்எஸ்டி லெவல் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து இப்போ சமீப நாட்களில் கொஞ்ச நாள் கொடுக்கல. ஸோ நாளையிலேருந்து அதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ எம்எஸ்டி லெவல் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ட்ராடே வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெவல்ஸ். ஓகேவா. இந்த லெவல்ஸ்லாம் வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி இப்போ பாருங்கள் மார்க்கெட் வந்து இது வந்து டிஃபால்ட். இப்போ நம்ம வந்து மார்க்கெட் முடிஞ்சதுனால இந்த லைன்லாம் நான் போடலை. ஓகேவா. கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லைன் இந்த ஆப்ஷனுக்கு ஓகேவா, பர்டிகுலராக இந்த ஆப்ஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லைன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் மார்க்கெட் போடல, இது முடிகிறதுக்கு முன்னாடியே நான் கொடுத்துருவேன். ஸோ மார்க்கெட் பாருங்கள் கரெக்டாக ஓப்பன் ஆனது அந்த சப்போர்ட் லைனுக்கு மேலே இருக்கக்கூடிய எம்எஸ்டிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டுது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அடுத்தல 154 ரூபா அப்படிங்கிறது இந்த ஆப்ஷனுக்கான ஒரு வீக்லி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டிஃபால்ட்டாக மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ இன்றைக்கே நம்ம வந்து நாளைக்கு மார்க்கெட்டுக்கு இன்றைக்கே இந்த லெவல்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்ருந்தோம். நாளையிலேருந்து இந்த லெவல்ஸையும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இந்த இண்டிகேட்டரையும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ராடே பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.